வணக்கம் மதுரை மச்சி நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோடு மேம்பாலம் பற்றி பார்க்க போகிறோம். மதுரை சேனலில் ஈரோடு மேம்பாலமா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம பக்கத்து ஊர் ஈரோடு, அதுவும் ஸ்மார்ட் சிட்டி லிஸ்ட்டில் இருக்குது. அங்கே புது மேம்பாலம் கட்டியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு எட்டி பார்த்து வருவோம் வாங்க. இந்த மேம்பாலம் 5 சாலைகளை இணைக்கின்ற மேம்பாலமாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, பிரஃப் ரோடு, பெருந்துறை ரோடு, நசியனூர் ரோடு, மேட்டூர் ரோடு, அதுக்கப்புறம் ஜிஹெச் ரோடு. இந்த 5 சாலைகளை இந்த மேம்பாலம் இணைக்குது. அதாவது 5 சாலைகள் சந்திப்பில் அமைந்துள்ளது இந்த மேம்பாலம். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த திட்டம் இருந்திருக்கு. ஆனால் 2017 ஜூன் மாதம் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2 வருடங்கள் மேம்பால பணி நடந்து 2019 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி திறந்து வச்சுருக்காங்க. ஈரோடு மாநகராட்சியில் மேம்பாலங்களே கிடையாது. முதல் மேம்பாலம் இதுதான். ஸோ முதல் மேம்பாலமே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக அமைஞ்சிருக்கு. மேம்பாலத்தை சுற்றியுள்ள சாலைகள் ரொம்ப நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க. இந்த பாலம் 2ஆக பிரிக்கிறது. ஆனால் ஈரோடு மக்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய குறைபாடுகள் சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டை சுற்றியெல்லாம் சாலை சீரமைப்பு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற வழக்கமான குறைபாடுகளும் நகரத்தில் இருக்குது. இந்த மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் சிலர் எதிர்ப்பும் சிலர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் இது ஒரு டிராஃபிக்கை சீரமைக்கும் பாலமாக இருக்கும் என்று தான் தோன்றுகிறது. அதாவது இந்த வீடியோ எடுக்கப்பட்டது காலை 8 மணி என்பதால் அவ்வளவு டிராஃபிக் இல்லாத நேரம். ஆனால் மாலை நேரங்களில் இங்கு கடுமையான டிராஃபிக் உள்ளது. நம்ம மனநிலை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பாலங்கள் ஏன் மதுரையில் அமைவதில்லை என்று தெரியவில்லை. அதாவது நகரத்திற்குள் பாலங்கள் இல்லை. கோரிப்பாளையம், காலவாசல் பாலங்கள் இது போல் அமையுமா? எதிர்பார்ப்போம். உங்களது வீடுகள், கடைகள், வணிக பகுதிகள் மற்றும் இதர இடங்களில் அன்றாடம் விவகாரம் உணவு கழிவுகளான ரயில்வே எனப்படும் அனைத்து பிளாஸ்டிக் பொருட்கள், தோல் பொருட்கள், காகிதங்கள், அட்டைகள், தண்ணீர் தூட்கள், உலோகங்கள், மின்சாதன பொருட்கள், துணிகள் போன்றவை உங்களது வீட்டிலேயே பிளாஸ்டிக்கை அல்லது தோல் பைகளில் சேகரித்து வைக்கவும். கழிவுகள் மற்றும் உணவு